ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் செகண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. அது எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் செகண்ட் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணல டிப்ளமோக்கு. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேகன்சி இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரேங்க் ரேஞ்ச் வந்து நிறைய ரேங்க் வரைக்கும் ரேங்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸு, கொஞ்சம் சீட்டு தான் லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு இந்த வருஷம் சீட்டு ரிமைனிங் இல்லை. லாஸ்ட் இயர் தேர்டு கவுன்சிலிங் வரைக்கும் இருந்தது. பட் இந்த வருஷம் சீட்ஸ் அவ்வளோ இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக செகண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம். அதாவது யார் யாருக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி, அதாவது கட் ஆஃப் யார் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்புகிறாங்க. மெயில் அனுப்பி கால் பண்ணி உங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் கவுன்சிலிங் அலாட் பண்ணியிருக்கோம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் நீங்களே டேட்டு, அதாவது February 11 வந்து பார்த்தீங்கன்னா 1:30க்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோக்கு கவுன்சிலிங் ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் தான் இந்த மெயில் வந்து எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 28/12/2020 வந்து டிசம்பர் 28 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் லாகின் பண்ணி பார்த்தா உள்ளே போகலை. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அதேமாரி மெயிலும் சென்ட் பண்ணுறாங்க. யார் யார் எலிஜிபிலிட்டி, அதாவது யார் யார் கட் ஆஃப் அந்தளவுக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எதனா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு மாதவரம், தாலி, ரெட்டிய சத்திரம் இந்த 3 காலேஜில் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஆன்லைனில் நீங்கள் லாகின் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சீட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இப்போ பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸில் நிறைய உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்குது. அதாவது January 8 வந்து நீங்கள் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடிங் வரும். செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்லைடிங் வரும். அப்போ வர ஸ்லைடிங்கும் உங்களுக்கு வர ஸ்லைடிங் ஒன்றா சேர்த்து வைப்பாங்க. தனித்தனியாக வைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான். செகண்ட் கவுன்சிலிங் வரும் இல்லை, அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு ஸ்லைடிங் வைப்பாங்க. அந்த ஸ்லைடிங் அப்போ நாட் காட் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் நிறைய பேர் கேட்குறீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா February தான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப்லைனில் கிளாஸ் நடக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா February ஸ்டார்ட் பண்ணாலும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிப்ளமோக்கும் பார்த்தீங்கன்னா February 11 வந்து செகண்ட் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எப்படியும் February ஸ்டார்டிங்கில் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பிஎஸ்சிக்கு. அதேமாதிரி எப்போ ஃபைனல் அலாட்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைடிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் அட்மிஷன் போட சொல்லுவாங்க, உங்கள் எல்லாரையும் போய் அட்மிஷன் போட சொல்லுவாங்க. அதில் ஒரு சிலர் அட்மிஷன் போடாமல் விட்டாங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் கவுன்சிலிங்னு சொல்ல முடியாது, யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயில், இதேமாதிரி டிப்ளமோக்கு எப்படி மெயில் சென்ட் பண்ணி கவுன்சிலிங் கூப்பிட்றாங்களோ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்களோ அதேமாதிரி நீங்கள் போனீங்கன்னா சீட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இதேமாதிரி தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் ஆன்லைனில் நடத்துனாங்க. பட் தேர்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அதாவது மெயில் மட்டும் அனுப்பி அவங்களே அலாட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் September 5 வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி தேர்ட் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லாஸ்ட் இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.